ஷனாய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆமாம்மா 10 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். ஓகே தேங்க்ஸ். பாரு ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி, அங்கேருந்து என் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிப்பான். லேட் பண்ணாமல் சீக்கிரம் போ. எங்க சார் புறப்பட்டீங்க? சொல்லு. நேத்து ராத்திரி நீ எங்க போயிருந்த? அந்த பொள்ளாச்சி பாபு என்னடா பண்ண? சொல்றா. சொல்லு. ஏய் சுமாரா ப்ளீஸ் சொல்றா. ஹலோ ஹலோ அரவிந்த், நான் ஆண்டனி. உன் பசங்க என்கிட்ட தான் இருக்காங்க, பேசு. சார் நான் வரும் சார். இந்த ஆள் எங்களை பிடிச்சி வச்சிருக்கா சார். சார் சீக்கிரம் வாங்க சார், எங்களை காப்பாத்துங்க சார். சார் இந்த ஆள் எங்களை போட்டு அடிக்கிறான் சார். சார் நீங்க சீக்கிரமா வரலனா இந்த ஆள் எங்களை கொன்றுவான் சார். எனக்கு தேவை உன் பசங்க இல்ல, எனக்கு அந்த காசி வேணும். காசி தான் வேணும். நீ ஒன்று பண்ணு, நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு வா. இல்லைன்னா உன் பசங்க கதை முடிஞ்சிடும். பாத்தியா, உன்னோட பழைய எம்டி அந்த ஆண்டனி என் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை தூக்கிட்டான். ஆனா எதுக்கு? எல்லாம் இவனாலதான். இந்த காசிநாத இவனை கூட்டு வர சொல்றானுங்க. அப்பதான் பசங்களை விடுவேன்னு சொல்றான். என்ன அவங்க கொண்டாலும் பரவாயில்ல, அவங்கள காப்பாத்தணும். யாரையும் யார்கிட்டயும் கொடுக்க போறதில்ல. இவனை காட்டி நாம அவங்களை ரிலீஸ் பண்ணலாம். இங்க பாரு, காசிநாதனோடையும் பசங்களோடையும் தான் நாம இங்க திரும்புவோம். சரி, நமக்கு டைம் இல்ல, போலாம். அஞ்சலி நீ வர வேண்டாம், இங்கே இரு. சரியா? யூ ஷுட் பி ஹியர். என்னவோ போதோ என்னவோ. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. என்ன சொன்னாலும் நெகட்டிவ் தான். ச்சே. டைரக்டர் வந்திருக்காரா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தான் ஆடுறீங்களா? உனக்கு இவன் தானே வேணும். என் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுற. பசங்களை விட்டுறதுன்னு சும்மா தான் சொன்னேன். இப்போ டைரக்டர் கூட இருக்காருல்ல, அதனால மொத்த ஆட்டத்தை எங்கேயே முடிச்சிடலாம். Are you okay?
சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க ப்ளீஸ். பெரியப்பா என்னடா என்னாச்சு? என்னடா பயப்படாம சொல்லு. ஆண்டனி அண்ணனை கொன்னுட்டாங்க. அந்த பசங்களா? ஆமா, அந்த பசங்க கூட இருந்த ஒரு பொண்ணு, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு நம்ம கழுத்தை நெரிச்சு தூக்கி எறிஞ்சிட்டா. ஒரு துரு பிடிச்ச கம்பில அவர் குத்தி அங்கேயே இறந்துட்டாரு. பெரியப்பா, இப்ப நாம தப்பிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். போலீஸ் ரவுடிங்களை நம்பி இந்த விஷயத்த செய்ய முடியாது. பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா எல்லாரையும் அவ கொன்னுடுவா. நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன் கர்த்தரே?